நான் 2 மந்த்ல 50,000 சம்பாரிச்சேன். எனக்கு புரியுது 2 மந்த்ல 50,000 சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லன்ட்டு. ஆனா நான் வாரத்துல 3 நாள் தான் வேலை செஞ்சேன். அந்த 3 நாள்ல 2 மணி நேரம் தான் வேலை செய்வேன். 2 மாசத்துல 50,000 சம்பாரிச்சேன். அப்படி என்ன வேலை பண்ண, எப்படி இவ்ளோ சம்பாரிச்சேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2024 டிசம்பர்ல வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்காக அட்வர்டைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண, காப்பி ரைட்டிங் பண்ணேன். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல என்ன சொல்லிருப்பேன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பேன். அந்த கூகுள் ஃபார்மை எவ்வளவு பேர் ஃபில் பண்ணாங்க தெரியுமா? 108 பேர் ஃபில் பண்ணாங்க. நான் சும்மா சொல்லல, ப்ரூஃபோட தான் பேசுறேன். அந்த கூகுள் ஃபார்ம்லயும் காப்பி ரைட்டிங் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல நம்பர் கொடுத்துருவாங்க. ஒருத்தருக்கும் கால் பண்ணி ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அப்படியே சொல்லுவேன். 100 பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாக்கா 100 பேரும் ஜாயின் பண்ணிட மாட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 7 பேர் ஜாயின் பண்ணாங்க, 16,000 rupees வந்துச்சு. செகண்ட் பேட்ச்ல 12 பேர் ஜாயின் பண்ணாங்க, 35,000 வந்துச்சு. டோட்டலா 51K வந்துருச்சு. காப்பி ரைட்டிங் இல்லனா இந்த சைடு இன்கம் பண்ணியே இருக்க முடியாது. நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னா, பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா காப்பி ரைட்டிங் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆசை வரும். அப்போ இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் காப்பி ரைட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் ஐடியா இருக்காது. ஸோ கூகுள் என்ன டெஃபினேஷன் இருக்குன்னு பார்ப்போம். காப்பி ரைட்டிங்னா என்னன்னா, ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த வேர்டு படிச்சோம்னாக்கா அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கும், அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கும். ஒண்ணுமே இல்லை, காப்பி ரைட்டிங் பண்ணோம்னாக்கா கஸ்டமர் அதிகமாவாங்க, அவ்வளவுதான். அதை வெப்சைட்ல பண்ணுவாங்க, இமெயில்ல பண்ணுவாங்க, டெக்ஸ்ட்ல பண்ணுவாங்க. எங்கெல்லாம் நீங்க வேர்டை படிப்பீங்களோ அங்கெல்லாம் காப்பி ரைட்டிங் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஆன்லைன் கோச்சிங் வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போமே, அதை பாக்குறதுக்கு பிளெயினா இருக்கு. ஆனா நம்ம காப்பி ரைட்டிங் பண்ணோம்னாக்கா அதை அட்ராக்டிவா மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு அந்த வெப்சைட்ல போட்டுருக்கு. நம்ம அதில் காப்பி ரைட்டிங் பண்ணோம்னா, அதாவது அட்ராக்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கன்ற டேக் எடுத்துட்டு நீங்க இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா 12 வாரத்துல உங்களுக்கு பாடி ஷேப் ஆயிடும் சொல்லிட்டு போட்டுனாக்கா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்கல்ல. கன்வர்ஷன் ரேட் அதிகமாகும்ல. உண்மையை மட்டும் பேசி கன்வர்ஷன் ரேட் அதிகமாகிறதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதை பண்ணோம்னாக்கா அதான் காப்பி ரைட்டிங். ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சிருந்ததுனாக்கா காப்பி ரைட்டிங் எஃபெக்டிவா பண்ண முடியும். காப்பி ரைட்டிங்னா 1% கன்வர்ஷன் ரேட் நடக்க வேண்டிய இடத்துல 2% கன்வர்ஷன் ரேட் நடந்ததுன்னா அதான் காப்பி ரைட்டிங். கன்வர்ஷன் ரேட்னா ஒன்றும் இல்லை, 100 பேர் அந்த வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு ஆளாவது வாங்கிடுறாங்கல்ல, அப்போ 1% கன்வர்ஷன் ரேட். 100 பேர் அந்த வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னா அதில் 2 பேராவது வாங்கிடுறாங்கன்னா அது 2% கன்வர்ஷன் ரேட். அப்போ 1000 பேர் அந்த காப்பி ரைட்டிங் வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னா அதில் 20 பேராவது கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா, 20 பேராவது அந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னா 2% கன்வர்ஷன் ரேட். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 1% கன்வர்ஷன் ரேட் இருந்தாக்கா ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, 2% கன்வர்ஷன் ரேட் இருந்தாக்கா குட்னு சொல்லுவாங்க. காப்பி ரைட்டிங் எங்கெல்லாம் கற்றுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் போய் கற்றுக்கலாம். ஆனால் நான் எப்படி கற்றுக்கணும்னாக்கா, ஒரு பெரிய பெரிய பிராண்டோட வெப்சைட்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து காப்பி ரைட்டிங் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள், நைக் அந்த கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல காப்பி ரைட்டிங் சூப்பரா கத்துக்கலாம். நம்ம பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் எப்படிலாம் அந்த பொருளை சொல்லி விற்கிறாங்கன்னு பாருங்களேன், அதான் காப்பி ரைட்டிங். அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதுதான் காப்பி ரைட்டிங். தமிழ்நாட்டில் காப்பி ரைட்டிங் தனியா பே பண்றது இல்ல, ஆனா அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் காப்பி ரைட்டர்ஸ்க்கு பே பண்றாங்க. அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய படம்லாம் ரைட்டர் தனியா, டைரக்டர் தனியா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எப்படி ரைட்டர் டைரக்டர் ஒரே மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி தான் காப்பி ரைட்டிங்கும் பண்ண முடியும். காப்பி ரைட்டிங் பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல காப்பி ரைட்டிங் பிளஸ் வெப்சைட் டிசைனர், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியுமே. காப்பி ரைட்டிங் தனியா பே பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணுமே காப்பி ரைட்டிங் ஸ்கில். கன்க்ளூஷன் என்னன்னா, காப்பி ரைட்டிங் ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்கில். காப்பி ரைட்டிங்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிதான் தெரியும். ஆனா காப்பி ரைட்டிங் யூஸ் பண்ணாக்கா நிறைய கஸ்டமர் வருவாங்க. நிறைய கஸ்டமர் வந்தாக்கா ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். காப்பி ரைட்டிங்னா ஒண்ணும் இல்ல, அட்ராக்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமர் அதிகமா பை பண்ண வைக்கணும். ஈஸி as that. காப்பி ரைட்டிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். என் கூட சேர்ந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you soon. Bye.